வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ ஒரு பிகினர்ஸ்க்கான மெயின் வீடியோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த IBPS கிளர்க் பிலிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் வந்து நான் 55 கீழே போட்டிருக்கேன், 50 to 60 தான் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன், என்னால் பாஸ் ஆக முடியுமா, நான் அடுத்து என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாம தத்தளிக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது. ஸோ பிகினர்ஸ் லோ அட்டெம்ப்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பா கடைசி வரை பாருங்க, சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் எக்ஸாமுக்காக ஒரு பிரீமியர் பேக்கேஜ் வச்சிருக்கோம், ராயல் பாஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ பேங்க் எக்ஸாம் ராயல் பாஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் மேபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணும்னு திங்க் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு தேவைப்படுற A to Z ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், PDF ஃபைல்ஸ், மாக் டெஸ்ட், இப்படி எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ராயல் பாஸ். இது உங்களுக்கு தேவைன்னு நினைச்சீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னையோட ஆஃபர் முடிக்க போறோம். நம்ம கிராக் வித் ஜாக் வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ராயல் பாஸ் அப்படின்னு ஒரு பிரீமியம் பேக்கேஜ் இருக்கும், இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம். அதை கிளிக் பண்ணி CWJ50 அப்படின்ற கூப்பன் கோடை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர் கிடைக்கும். அதை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸாம் கிராக் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிகினர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, சும்மா எழுதியாவது பார்க்கணும்னு அட்டன் பண்ணியிருப்பீங்க, சில பேர் பாஸ் ஆகணுன்ற நோக்கத்தோடய அட்டன் பண்ணியிருப்பீங்க, சரிங்களா? ஸோ உங்களால பார்த்தீங்கன்னா வந்து ரீசனிங்லையும் ஆப்டிலையும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்க முடியும். மேபி இங்கிலீஷ்ல சில பேர் நல்லா கொடுத்துருக்கலாம், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க, இல்ல கம்மி அட்டெம்ப்ட் கூட கொடுத்துருக்கலாம். இல்ல ரீசனிங்ல பாத்தீங்கன்னா வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதுலையாவது பிளாக் ஆகி ஒரு கம்மி அட்டெம்ப்ட் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 to 60 தான் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களை கைதட்டி பாராட்டுவேன். ஏன்னா இங்க ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரை எடுத்துட்டாலுமே அவங்க ஒரு 70 to 80 அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க நியர்லி ஒரு 60 அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நீங்க பிகினரா இருக்கும் போதே இந்த அட்டெம்ப்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்க உங்க காலை தூக்கி விட்டுக்கணும். நீங்க நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, முதல் பால்லே வந்து ஒரு 6 அடிக்கிற ரேஞ்ச் கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்னு உங்களையே நீங்க வந்து தயார்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு இது ஒரு ஊண்டுகோலா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மேபி இது உங்களுக்கு ஒரு பிராக்டிக்ஸ் எக்ஸாமா நினைச்சிட்டு அடுத்து நம்ம அந்த நீங்க கம்பேர் பண்ணுவீங்களே, எல்லாருமே கம்பேரிசன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம நல்லாவே பண்ணியிருந்தாலும் அடுத்தவனை கம்பேர் பண்ணணும் மைண்ட் திங்க் பண்ண வைக்கிது. ஸோ நீங்க ஒரு 55 கீழே கொடுத்துருக்கீங்க, ஒரு 60க்கு பிலோல கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அடுத்து அந்த 70 to 80 அட்டெம்ப்ட், 80+ அட்டெம்ப்ட்லாம் போட்டிருக்கான்ல, அந்த லெவலுக்கு நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கான ஸ்டெப் நம்ம எடுக்கிறது என்ன, எப்படி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரிலிம்ஸை வந்து நம்ம ஃபெயிலே ஆகக்கூடாது, அடுத்து அப்படி எப்படி முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாமை நோக்கி நீங்க ஓட பார்க்கணுமே தவிர இன்னமும் இந்த மதில் மேல் பூனை மாதிரி இதுவா அதுவா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. உனக்கு ஒரே ஆப்ஷன், அப்படியே அடுத்த எக்ஸாமுக்கு நீ ரெடி ஆகுறது தான், சரிங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம் நியர்ஸ்ட் வரப்போகுது நமக்கு, RRBPO RRB கிளர்க்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுல வந்து ஒரு 80 கொஸ்டினுக்கு நம்ம 70+ அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னா அதுக்கான பிராக்டிஸ் எப்படி பண்ணணும், எங்க போய் பார்க்கணும், எந்தெந்த வீடியோஸ் பார்க்கணும். நான் ஒரு வீடியோ போடுறேன், RRBPO கிளர்க் ப்ரிப்பரேஷன் வீடியோ, IBPS கிளர்க் மெயின்ஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வீடியோ போடுறேன். மேபி அந்த ஆண்டவன் அருளால் நீங்க பிகினர் கூட பாஸ் ஆகலாம்யா. நான் இன்னைக்கு ஒரு பிகினர்ட்ட பேசினேன், அவங்க பாத்தீங்கன்னா 73 அட்டெம்ப்ட் சொன்னாங்க. எவ்வளவு நாளா படிக்கிற அப்படின்னு கேட்டா, சார் நான் ஒரு 4 மந்த்தா படிக்கிறேன், ஒரு 3 மந்த்தா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை கேட்கும் போது வந்து அப்படி இருக்காங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அவன் பாத்தீங்கன்னா ஒரு 28, 29, ஒரு 27 அப்படி போட்டுட்டு ரீசனிங் குவான்ஸ்லயும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட், ஒரு ஓகேவான அட்டெம்ப்ட், ஒரு 28 குவான்ஸ்ல ஒரு 23 அப்படின்ற அட்டெம்ப்டையும் கொடுத்துருக்கான் பிகினரா இருந்துமே. ஸோ நான் என்ன சொல்றேன்னா நீங்க இதை ஒரு பிராக்டிஸ் எக்ஸாம் நினைச்சுக்கோங்க, அடுத்ததுக்கான தூண்டுகோலா நினைச்சுக்கோங்க. இன்னும் உட்காந்து வந்து நம்ம கம்மி அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம் ஃபீல் பண்ணாது. நாங்கெல்லாம் படிக்கும் போது உள்ள பிகினர்ஸ் தான் என்ன தெரியுமா, ஓப்பனிங்ல ஒரு 30, 35, 33 இப்படி அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அவங்க தான் பிகினர், சரிங்களா? நீ ஒரு 50 to 60 பிகினரா இருந்து அடிக்கிறேன்னா நீ உனக்கு பெருமையா நினைச்சுக்கணும். அடுத்த எக்ஸாம் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுடா அப்படின்னு நீ ஒன்று தட்டி கொடுக்கணும்.
நம்மளால முடியும், அதுக்கான வேலை என்ன பார்க்கணும் அப்படின்னு ஒன்னு நீ செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு ஓட ஆரம்பி. கண்டிப்பா ஆர்ஆர்பிஓ கிளர்க்கு ஆர்ஆர்பிஓ அண்ட் ஆர்ஆர்பி கிளர்க்ல நீ ஒரு நல்ல அட்டெம்ப்ட் அடிப்ப. இப்படி மூவ் ஆன் ஆகி போனேனா சரிங்களா? இங்கே நின்று ஸ்கிப் பண்ணிட்டு போறது இல்ல, என்னடா இப்படி அப்படி இப்படின்னு போட்டு கம்பேர் பண்ணி மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தேன்னா வேலைக்கே ஆகாது. கடைசி வரை இப்படி இருக்க வேண்டியதுதான். ஒரு 2 நாள் நம்ம கம்மி அட்டெம்ப்ட் கொடுத்துருவோம், நம்ம ஏதோ சொதப்பிட்டோம், நல்லா பண்ணியிருக்கலாமே, நம்ம ஏன் இதை விட்டுட்டோம் அப்படின்னு ஒரு 2-3 நாள் வருத்தங்கள் கண்டிப்பா ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்து ஓட ஆரம்பி, அடுத்து நல்ல அட்டெம்ப்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு முயற்சி எடு. கண்டிப்பா உன்னால முடியும். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையான் அப்படின்னு வாங்க. ஸோ கண்டிப்பா உன்னால முடியும்னு நினைச்சு நீ படி. இன்னும் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி நமரே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பா உன்னால முடியும். நம்மளால முடியல, எவனால முடியாதுன்னு நினைச்சுக்க. இந்த டைலாக் தான் நம்ம டைலாக், சரியா? சோ நம்ம ராயல் பாஸ் யூஸ் பண்ணி படிங்க. அடுத்து ஃபார்வர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ பர்ச்சேஸ் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நாளைக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பிகினர்ஸ் என்கிட்ட கேட்கறாங்க நிறைய. அப்பதான் எனக்கு தோணுது, ஓ இப்படி மக்கள் திங்க் பண்றாங்களா, பிகினர்ஸ் இப்படி திங்க் பண்றாங்களா. பிகினர்ஸ் கேட்கறான், சார் இப்போ நான் ஐபிபிஎஸ் கிளர்க்ல ஒரு 63 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் ஒரு புது ஆளா இருந்து மெயின்ஸ் பிகினரே புதுசா மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண வராங்க சார், அவங்க எப்படி சார் ப்ரிப்பேர் பண்றது, இப்படி ஒரு கேள்வி என்கிட்ட வைக்கிறான். அப்பதான் தோணுது, ஓ பிகினர் இப்படி யோசிக்கிறான். ஸோ அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க என்னென்ன திங்க் பண்ணுவீங்கன்றத நானும் ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து திங்க் பண்ணி அப்படி புலம்பி வில்லம்பி இப்படிலாம் பண்ணி தான் வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கான வீடியோ வரும். உங்கள் விடைபெறுவது உங்கள் ஜாக்சன்.